வெல்கம் பேக் இ-காமர்ஸ் டுட்டோரியல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு கோடிங் தேவையா இல்லையா, ஸோ இப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இந்த எபிசோடில் ஒரு டொமைன் நேம் அப்படின்னா என்ன, ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ டொமைன் நேம் அப்படின்றது நம்ம ஒரு வீட்டுக்கு இருக்க ஒரு அட்ரஸ் மாதிரி. நம்ம இந்த வெப்சைட்ல இருக்கிற இந்த டொமைன் நேம் அப்படின்றது உங்க வெப்சைட்டுக்கான அட்ரஸ் தான். இப்போ பேசிக்கா நம்ம வெப்சைட்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஃப்ரம் அந்த நம்பர்ஸ் மாதிரி ஸ்டோர் ஆகும். அது என்னன்னா, ஸோ ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அது எல்லாராலையும் நம்மளால ரிமைண்டிங் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு யூனிக்கான நேம்ஸ் நம்ம இருந்தது அப்படின்னா ஈஸியா அந்த வெப்சைட்டை நம்ம ரிமைண்டர்ல வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் ஒரு டொமைன் நேம் அப்படின்றது. ஸோ பேசிக்கா அந்த டொமைன் நேம் அப்படின்றது .com, .in, .shop இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு எக்ஸ்டென்ஷனோட நம்ம பை பண்ணிக்கலாம். .com அப்படின்றது வேர்ல்ட் வைடா நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த .com அப்படின்றது நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும். இல்ல நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் சர்வீஸ் இல்ல ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இந்தியா பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்றப்போ நம்ம .in அப்படின்ற ஒரு நேமே நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Zigosoft.com அப்படின்றது ஒரு வெப்சைட். ஸோ இது வேர்ல்ட் வைடா வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், இ-காமர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Zigosoft.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இது வேர்ல்ட் வைடா வெப்சைட் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், கிரிப்டோ கரன்சி, எம்எல்எம் சாஃப்ட்வேர், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடா சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி .in அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா Kia Fashions .in அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அது இந்தியா ஃபுல்லா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே இந்தியா அப்படின்றதுனால Kia Fashions .in அப்படின்ற ஒரு நேம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் .com, .in அப்படின்றது இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் இதெல்லாம் எங்க நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா GoDaddy, ஹோஸ்டிங்கர், நேம்சீப் இந்த மாதிரி ஒரு சில ஃபெமிலியரான வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நம்ம டொமைன் நேமுக்கான ஒரு பிரைசிங் நம்ம இது பண்ணிட்டு ஸோ அதுல நம்மளால பை பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஹோஸ்டிங் அப்படின்றது நம்ம வெப்சைட்ல ஒரு சில இமேஜஸ், வீடியோஸ், ஐகான்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஃபைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குளோபலான ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் இந்த ஹோஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க நம்ம ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ GoDaddyல இருக்கும், ஹோஸ்டிங்கர் அப்படின்ற ஒரு சில வெப்சைட்ல நம்ம ஹோஸ்டிங் நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோஸ்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சர்வர் தான். ஸோ நம்ம பீப்புள் நம்மளோட டொமைன் நேம் இது கிளிக் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் அவங்களால பார்த்துக்க முடியும். அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஹோஸ்டிங் அப்படின்ற ஒரு சர்வரில் தான் நம்மளால அங்க ஸ்டோர் பண்ணியிருக்க முடியும். ஸோ டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு சில வெப்சைட் நான் ஃபெமிலியரான வெப்சைட் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வெப்சைட்ஸ் தான் இந்த ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்றதுக்கும், ஹோஸ்டிங் பை பண்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபெமிலியரான வெப்சைட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ்டிங்கர், ப்ளூ ஹோஸ்ட், சைட் கிரவுண்ட், GoDaddy, ஹோஸ்ட் கெட்டார் இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதுல நம்மளோட ஹோஸ்டிங் நம்மளுக்கு தேவையான ஸ்டோரேஜ்ல, நம்மளுக்கு தேவையான ஸ்பீட்ல உள்ள ஒரு சில ஹோஸ்டிங்ஸ் நம்மளால பை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதுல எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு சில வெப்சைட்ஸுக்கு போவீங்க. ஸோ அங்க போகும்போதே ஒரு சில நோட்டிபிகேஷன் காட்டும், திஸ் இஸ் நாட் அ செக்யூர்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட யூஆர்எல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா HTTP அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த எஸ் அப்படின்றது நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கும். இந்த எஸ் ஸ்டாண்ட் ஃபார் எஸ்எஸ்எல் சர்டிபிகேட். ஸோ நம்மளோட வெப்சைட் செக்யூரான வெப்சைட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட், ஸோ இந்த டொமைன் சைட்ல இருந்து நம்மளோட வெப்சைட் செக்யூர்டா இல்லையா அப்படின்றத ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு டேர்ம் தான் இந்த எஸ்எஸ்எல் சர்டிபிகேட். ஸோ நீங்க பேசிக்கா ஒரு சில டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட் இப்போ GoDaddyல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அவங்களாவே ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு வெப்சைட் நம்ம செக்யூர்டா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் அப்படின்றது முக்கியம். ஓகே, இப்போ டொமைன் நேம் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த எபிசோட்ல
ஒரு நம்ம ஃப்ரீயா ஒரு டொமைன் நேம் எப்படி நம்ம சூஸ் பண்றது, ஸோ அதே மாதிரி ஒரு ஹோஸ்டிங் ஃப்ரீயா நம்ம எப்படி வந்து பை பண்றது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த இதுலயே வந்து நம்ம வேட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதுல WooCommerce பிளகின்ஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட இ-காமர்ஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸோ தட் நாங்கள் போடுற எபிசோட் 3 வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.